தட்டைப்பயிரில் இனிப்பு சுண்டலும் கார சுண்டலும் பார்க்குறோம். நவராத்திரி காலங்களில் இது 2 விதமாகவும் செய்கிறதுண்டு. அது இதில் கால்சியம் சத்து இருக்கிறதால எலும்புக்கு எலும்புக்கு வலுவை கொடுக்குது, உயர் இரத்த அழுத்தத்தை சமன்பாட்டுக்கு கொண்டு வருது. தூக்கமின்மையால் கஷ்டப்படுறவங்களுக்கு இது தூக்கத்தை தரக்கூடிய மூலக்கூறு இருக்குது. கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய பண்பு இந்த தட்டைப்பயிரில் இருக்குது. நிறைய நார் சத்து இருக்கிறதுனால எடை குறைக்க விரும்புகிறவங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம். அதனால அந்த இதய தமனிகளில் அடைப்பு வரும்னு உங்களுக்கு அந்த ஒரு கொஞ்சம் கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு உங்கள் டாக்டர் சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை வாரம் 2 முறை எடுத்துக்கலாம். எது ஒன்றுமே இப்போ அமிர்தமாக இருந்தாலும் கம்மியாக வாரம் 1 முறை 2 முறை இப்படியெல்லாம் இந்த பயிர்களை நம்ம எடுத்து வரும்போது ரொம்ப உன்னத பலன்களை தரும். இது ஏழைகளோட அமிர்தம் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லப்பட்டு வந்தது. நிறைய பேருக்கு இந்த பயிர் வகைகள் சாப்பிடும்போதே அந்த கேஸ் ட்ரபிள் ஞாபகம் வரும், வாயு தொந்தரவு. எந்த பயிராக இருந்தாலும் 10 மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் அவிச்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இது தீமைகளை கொண்டு வராது. ஒரு சிலருக்கு எக்ஸிமா, சொரியாசிஸ் இது போல் ஸ்கின் டிசீஸ் உள்ளவங்க கரப்பான்னு சொல்லக்கூடியது ஒரு சிலருக்கு இது ஒத்துக்காமல் இருக்கும். மற்றபடி நீங்களே உங்கள் உடம்புக்கான முதல் டாக்டராக இருந்து பார்த்து உங்களுக்கு இது சேரும் பட்சத்தில் கண்டிப்பாக ருசி உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட இப்போ நான் செய்து காமிச்சிருக்கேன் இந்த இனிப்பு சுண்டலும் கார சுண்டலும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், பிடிக்காதவங்களுக்குமே பிடிக்கும். இதில் சாப்ஸ் அப்படின்னு ஒன்று செய்கிறது, தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அது கூட நான் வருங்காலங்களில் நான் அந்த தட்டைப்பயிறு சாப்ஸும் போட்டு நான் அதை கொண்டு வந்து இங்கே கண்டிப்பாக இதில் பின் பண்ணியும் விடுறேன். அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. 50 தட்டைப்பயிறு எடுத்திருக்கோம். லைட்டாக வறுத்து ஒரு 30 செகண்ட் மட்டும் வறுக்கும்போது இதனாலையும் நமக்கு வாயு பொறுமல் வராமல் இருக்கும். ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா ஊறி வராது 10 மணி நேரம்னாலும் கூட. அதனால் லைட்டாக மேல் தோல் இது பண்ணுற மாதிரி. இப்போ 10 மணி நேரம் கழித்து அந்த தண்ணியை இருத்துட்டு ஒரு குக்கரில் போட்டுக்கிறோம். சும்மா நம்ம இனிப்பும் செய்கிறதால ஒரு 5-6 கல் உப்பு போட்டு நல்லா அந்த பயிறு மிதக்க தண்ணி விட்டுடுறோம். விட்டு ஒரு 40% ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாய், 3 வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், பயிர் இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. 2 நம்ம பிரித்து வச்சுக்கிறோம். கார சுண்டலுக்கு கொஞ்சம் தண்ணி, அந்த வெந்த தண்ணி கொஞ்சம் வச்சுக்கிறோம். கார சுண்டலுக்கு எண்ணெய் போட்டு கடுகு உளுந்து போடுறோம். கடலைப்பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க, மொறுன்னு. இல்லைன்னா கடலைப்பருப்பை தவிர்த்துருங்க, உளுந்து மட்டும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை இப்போ ஒரு 20% ஃப்ளேமில் அனலை வைங்க. இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், சிறு வெங்காயம் 3 இந்த தட்டினதையும் வதக்கி உப்பு, கொஞ்சம் பெருங்காய பொடி, இந்த பயிரை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காவும் மல்லி இலையும் போட்டு ஒரு 30 செகண்ட் வச்சோன்னே பாருங்கள், இப்படி உதிராக வந்துடும். உப்பு காரம் பிடிச்சிக்கும். இப்போ இனிப்புக்கு அந்த வேக வச்ச குக்கரையே பயன்படுத்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் நெய்யில் முந்திரி வறுத்து வருது. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் வறுத்துட்டோம். எவ்வளவு பயிர் இருக்குதோ அதில் 1 கப் தண்ணி, 1/2 கப் வெல்லம். பயிர் நமக்கு 1 கப் இருக்குது. 1 கப் தண்ணி, 1/2 கப் வெல்லம் போட்டு பிசுக்கு பதம் வருது. இப்போ அந்த பயிரை போட்டு நல்லா விரவி விட்டு 3 நிமிஷம் விட்டுருவோம். ஏலக்காய் பொடி நல்லா வரன்னு இப்படி பாருங்கள். இப்போ எடுத்து பவுலுக்கு சேர்த்துடலாம். நல்லா அருமையான டேஸ்ட்டோடு இருக்கும். இனிப்பு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அந்த கார சுண்டல் நீங்கள் அவ்வப்போது செஞ்சிங்கன்னா தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கார சுண்டல் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பயன்படுத்தலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.